சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதனை செய்யும்படி, தொழுது கொள்ளும்படி, உம்மை போற்றும்படி எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, நல்ல வாய்ப்புக்காக, தயவுக்காக சமூகத்திலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து அசைவாடும்படியாக, உதவி செய்யும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாளிலே கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். நாங்கள் பாடி துதித்து உம்மை ஆராதனை செய்வதற்கு காலையிலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவீராக. அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனுக்கு இந்த காலையிலே மகிமை செலுத்த போறோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை என்று இந்த காலையிலே நம் கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை என்று சொல்லி பாடி நம் தேவனுக்கு துதி எடுப்போம். அல்லேலூயா. பிதாவா தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியான கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத
அக்கினியால் புடமிட்டாரே, பொன்னாக மின்னச் செய்தார். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்திப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்திப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதம் செய்தவரை ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை, அற்புதங்கள் செய்தவரை, கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலைகள் உயர்த்தினார் ஆராதிப்போம். சொல்ல போறோம். அதிசயம் செய்தவரை, அற்புதங்கள் செய்தவரை, கரம் பற்றி நடத்தினார், கண்மலைகள் உயர்த்தினார். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், இயேசு ராஜனை. சொல்லுங்க. அல்லேலூயா இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். எல்லா காரணங்களையும் தட்டி ஆமென் சொல்ல போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தயவு செய்து எழுதுகின்ற சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தை இந்த சாலமோன் அவர்கள் முன்பு வந்து வாசிப்பார்கள். நம்மளாரும் இந்த வேதத்தை திறந்து வைப்போம். அங்கே நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிரதர் வாசிக்கும் போது மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருவும் என் அடைக்கலமுமான அரணுமாய். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். அவர்களுக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீக்கலாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாய்களை பற்றிக் கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். சுத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது.
என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானும் கர்த்தாவே நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் பேசுகிற பொய்வதர்களை கட்டுப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெற்றுண்டேன் என்று நான் என் மனத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர்கள் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய காலங்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் நம்முடைய தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லேலூயா. என்னதான் ஆபத்துகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிலே வாசிக்கிறோம், என் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் போன்ற எந்த விதமான ஆபத்துகள் நமக்கு தெரிந்தும் அறியாமலும் வந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருந்தது போல நம்முடைய காலங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்மை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சில நிமிடம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே, உம்மை நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் என்னை உண்டு செய்ய முடியாத காரணம், என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் சில நிமிடங்கள் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இயேசுநாதா, உம்மை நன்றியோடு ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய ஆவியானவரே, மகத்துவம் நிறைந்தவரே, மாறாதவரே, யாவருக்கும் சம்பூர்ணமாய் நிறைவாய் கொடுக்கிற நிறைவான ஆவியானவரே, உம்முடைய நாமத்தினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். இந்த காலையிலே ஆண்டவரே, ஆனந்த களிப்போடு நாங்கள் பாடி துதிக்கிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிற ஆண்டவரே, மேலானது பேரன்பு.
ஆராதனை எல்லாம் சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. சொல்லுங்க, ராஜா அப்பா எண்ணியே துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே. அன்புள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் ஆராதனை செய்யும்படி எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தயவு கிருபை இரக்கத்துக்காக நன்றி. உமக்கு மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்க இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து நாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் நம்முடைய சபையிலே நேற்று முகக்கவசங்களை நாம் கொடுத்தோம். நிறைய முகக்கவசம் இல்லாமல் வந்ததுனால நிறைய பேருக்கு முகக்கவசங்களை நேற்று கொடுத்தோம். ஒருவேளை அப்படி யாருக்காக மேலே என்றால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அரசுடைய அறிவிப்பின்படி கட்டாயமாக முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது நமக்கு மிக பாதுகாப்பான ஒன்று. அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக கூட கொடுக்கப்பட்டதனால் நாம் அதை கடைபிடித்து நம்முடைய மக்களையும் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நேற்று தினத்திலே ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நமக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். தேவன் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய பெத்தேல் ஐபிஏ சிவகோபுரத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் சபையில டெய்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய தேவைகளுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, அற்புதங்களுக்காக, தேவனுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாகவே குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது சபைக்காக, ஊழியராக, எங்களுக்காக, தேசத்திற்காக, நீங்கள் நம்முடைய ஸ்தாபனத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக, ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்காக, குறிப்பா மக்களுடைய பொருளாதாரத்தின் உயர்வுக்காக, பொருளாதாரத்துடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். குறிப்பா அந்த நாட்கள் அதிகமாக ஜெபத்தை நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் சில போதரெல்லாம் கூடி ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சில போதரெல்லாம் சிதம்பரத்தில் சில போதரெல்லாம் கூடி நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இடங்களிலே கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலராய் கூடி ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த நாள் நான் மாத்திரமல்ல, அநேக மக்கள், ஊழியர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க லைவ் மூலமாக அல்லது ஃபேஸ்புக்கின் மூலமாக அல்லது மற்ற நிகழ்ச்சிகள், மற்ற காலத்து செல்போன் நமக்கு பல வசதிகள் இருக்கிறது. அதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, சூம் அந்த ஆப் மூலமாக கூட என்ன பண்றாங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலிருந்து. நிச்சயமாகவே இந்த நாட்களில்
நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதிகமா ஜெபத்தை அதிகமாக ஆண்டவர் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதிகமா ஜனங்கள் முன்பை விட அதிகமா ஜெபிக்கிறாங்க. முன்பு இருந்ததை விட அதிகமான தேசம் எங்கிலும் ஒரு ஜெபத்தினுடைய அபிஷேகத்தை, ஜெபத்தினுடைய ஆவிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக மூத்த ஊழியர்கள், தேவ மனிதர்கள், சுவிசேஷர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஜெபத்தை முக்கியப்படுத்துறாங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நாட்களிலே ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசங்களிலே ஆண்டவர் தரப்போறார். இதை நாமே சொல்ல போறீங்க. ஆமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். நாம் கடந்த 13 வாரங்களுக்கு மேலாக லாக்டவுன் ஆரம்பத்திலிருந்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் யூடியூபின் மூலமாக, பேஸ்புக்கின் மூலமாக நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளிலே நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு வருகிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை எண்ணி நாம் தேவன் துதிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்வார். இந்த நாளிலே சில நிமிடங்கள் உங்களுக்கு கூட நாம் வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். நாம் கடந்த வாரம் கூட ஒரு தலைப்பை பார்த்தோம். என்னவென்றால், நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்க தான் மலைமேல பட்டணம் சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தை நாம் மையமா வைத்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு மீண்டுமாக 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். இதுல 2 விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. 3 விஷயம் சொல்லுது. நம்ம கடந்த வாரம் ஒரு விஷயத்தை பார்த்தோம், வெளிச்சத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இரண்டாவதாக பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையாகி நம்மை அழைத்திருப்பது, ரட்சித்திருப்பது, நம்மை ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம் பல விதங்களிலே, பல சூழ்நிலைகளிலே, பலவிதமான நிலைகளிலே நாம் இயேசுவை ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம். இயேசு என்ன என்று தெரியாமல் இருந்தோம். ஆனால் நமக்கு யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொன்னது நிமித்தமாக நாம் அந்த ஆண்டவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். நாம் பெயரை மாற்றுவதனாலேயோ அல்லது ஊரை மாற்றுவதனாலேயோ அல்ல. நாம் மாற வேண்டியது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை நாம் மாற்ற வேண்டிய கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று சொல்றாரு, நற்கிரியைகளை கண்டு நமக்குள்ள நல்ல செயல்பாடுகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நாம் பல விதங்களிலே நான் நிறைய சாட்சியை கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பலவிதமான பாவத்திலேயும் சாபத்திலேயும் குடிகாரர்களாகவும் பலவிதமான பொல்லாத மக்களாகவும் பல விதத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை அவள் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அவங்க வாழ்க்கைகளை தலைகீழாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, நீயா அந்த மனுஷன் என்று ஆச்சரியப்படுகிற வண்ணமாக கர்த்தர் இன்றைக்கு அநேகரை மாற்றியிருக்கிறார். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது என்ன என்றால், நற்கிரியைகளை, நல்ல செயல்பாடுகளை செய்வதுதான் கிறிஸ்தவமா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்னை தெரேசா என்பவரை குறித்து நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். உண்மையாகவே அவர்கள் சிறு வயதிலே நான் அதை கேள்விப்பட்ட பொழுது அவங்க
தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ஆல்போனியா நாட்டிலே அவங்க வாழ்ந்தவர்கள். இந்தியாவுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது. 1901ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் அவர்கள் பிறந்தார்கள். தந்தை அவருடைய தகப்பனார் 8 வயது, இந்த அன்னை தெரசா 8 வயதில் இருக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் இறந்து போகிறார். அதை கூட அவங்க ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும், வேதனை தான். ஆனாலும் அதை கூட மனதில் அவங்க வைக்காமல் 12 வயதிலே சமூக சேவைகளை தொடங்கினார்கள். அவங்க இருந்த அந்த ஊர்ல, அவங்க நாட்டுல சமூக சேவைகளை அவங்க தொடங்கினாங்க. 18 வயதிலே முழு நேர பணியாளராக, சோசியல் ஒர்க்கராக, சமூக சேவராக தன்னை இணைத்துக் கொண்டார்கள். 1929 இந்தியாவில் கொல்கத்தா பகுதிக்கு வந்து அவங்க ஊழியங்களை அவங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துடைய வேதத்தை வாசித்தது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38 படி நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூடபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிற சொல்லி திருத்தன வாசத்தின்படி நன்மை செய்வதற்கு தன்னை அவங்க அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாங்க. கொல்கத்தாவிற்கு, நம்முடைய இந்திய தேச கொல்கத்தாவிற்கு வந்து நம்முடைய இந்திய தேசத்துடைய அந்த கலாச்சாரங்கள் வேறு, மொழிகள் வேறு, உணவு வகைகள் வேறு. ஆனால் ஒரு தனியான ஒரு பெண்மணியாக அவருடைய சில சகோதரிகள், அருட் சகோதரிகளை அவர் சேர்த்துக் கொண்டு வீதி வீதியாக சென்று அனாதை பிள்ளைகளுக்காக எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் பெற்ற தாய் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. 5 நாட்கள் அல்லது 3 நாட்கள் 10 நாட்கள் பிறந்த குழந்தைகளை குப்பை தொட்டியிலையும் அனாதை இல்லங்களிலும் தூக்கிப்பட்டு போயிடுவாங்க, பல தூக்கிப்பட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த சகோதரி அந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்து வளர்த்து எத்தனை குஷ்டரோகிகளை ஒரு இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு நம்ம எந்த அளவுக்கு மக்களுடைய அந்த அன்பு இருந்ததோ, எந்த அளவுக்கு மக்களுடைய ஒன்றாக இணைந்தார்களோ, இல்ல கை குலுக்கினார்களோ, எந்த அளவுக்கு மக்களோடு இணைந்தார்களோ, இன்றைக்கு கொரோனா வைரஸுக்கு பிறகு எத்தனையோ இடைவெளிகள் மக்களுக்கு வந்துவிட்டது. மனதிலே ஒரு இடைவெளி, எண்ணங்களிலே ஒரு இடைவெளி, செயல்படுற ஒரு இடைவெளி. யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு இருக்குமோ அவங்களுக்கு இருக்குமோ, நம்ம கடத்தலாம் போனா யாரை பார்த்தாலும் ஒரு அச்சத்தோட பார்க்கக்கூடிய, என்ன பார்த்தா அச்சு, அவங்கள பார்த்தா எனக்கு அச்சம். இன்றைக்கு பல விதங்களிலே அச்சத்தோடு பார்க்கக்கூடிய, விலகி போகக்கூடிய நிலையெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் குஷ்டரோகிகளை காயத்தை, அவங்க காயம், அந்த ரத்தம் கை கால்ல அந்த சலம் ஒழுகும், அவங்க எல்லாம் புறக்கணிச்சு சரி விடுவாங்க. ஆனா இந்த சகோதரி, இந்த அருமையான அன்னை தெரசா கூடியவங்க, அவங்க கையால அந்த காயத்தை எல்லாம், அந்த சலத்தை எல்லாம், அந்த எல்லா சீழ்சுரத்தை, எல்லா ரத்தத்தையும் தொடச்சி அவங்கள பராமரிச்சு வந்தாங்க. கைவிட்டு நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை இந்த அனாதை பிள்ளைகளுக்காக, இந்த இல்லங்களுக்காக உதவி கேட்பதற்கு என்ன பண்றாங்கன்னா, சில தெருவழியா போய் என்ன பண்றாங்க, உதவி கேட்கறாங்க, உதவி ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுங்க சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க பிச்சை கேட்பது போல கேட்கறாங்க. அவங்களுக்காக அல்ல, கஷ்டப்படுகிற மக்களுக்காக, வேதனைப்படுகிற மக்களுக்காக, குஷ்டரோகிகளுக்காக, அனாதை சிறு பிள்ளைகளுக்காக, அனாத முதியவர்களுக்காக நான் கேட்கறாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, அவன் கையை ஏந்தும் பொழுது அந்த மனுஷன் நம்ம இச்ச துப்புறான் கையில. இப்போ நம்ம யாராவது சொன்னா இச்சத்துக்கு நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா அவன் கையை நீட்டுறான், கையில இச்ச துப்புறான் கையில. அந்த இச்ச பக்கத்துல தொடச்சிட்டு, எனக்கு இச்சு கொடுத்தீங்க பரவாயில்ல, ஆனா நான் வளர்க்கிற எத்தனை அனாதை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அந்த இச்சு துப்புன அந்த மனுஷனுடைய மனதை அன்றைக்கு மாற ஆரம்பித்தது. அவன் பல உதவிகளை அவன் செய்திருக்கிறான். ஆமே சொல்லுவோமா? அப்ப கிறிஸ்தவம் என்பது என்ன என்றால், நம்ம இதுல வாசிக்கிறது போல நம்ம அழகா வாசித்தோம். மீண்டும் அதை பாருங்க நீங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம், இவ்விதமாய்
மனுஷர்கள் நற்கிரிகளை நற்கிரிகை நல்ல செயல்பாடுகள். அப்ப கிறிஸ்தவம் என்பது என்ன என்றால் நல்ல செயல்பாடுக்குள்ளாக மனிதனை மாற்றுவது. அவங்க தன்னை திருமணம் செய்யாமலே கூட அநேக சகோதரர்கள் இணைத்துக் கொண்டு தெருவாக வீதி வீதியாக சென்று அநேக உதவிகளை சேகரித்து, அது மட்டுமல்ல சில மருத்துவமனைக்கு போய் அங்க வேஸ்டான கீழே தூக்கி போடக்கூடிய அந்த பொருட்களை கேட்டு வாங்கி தன்னுடைய மருத்துவமனைக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மருத்துவ உதவிகள் என்ன பண்ண அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அவருடைய அநேக சிறுவர் இல்லங்கள், அநேக முதியோர் இல்லங்கள், அநேக இந்த குஷ்டரோகிகளை பராமரிக்கக்கூடிய இல்லங்கள், இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அவங்க தொண்டை பார்த்து நம்முடைய இந்திய தேசங்கள் அவர் பாராட்டி இருக்கிறது. கைவேல் தாமே செல்வம் அல்லேலூயா. பல விருதுகளை பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் பாரத விருது பெற்றிருக்கிறாங்க. டாக்டருடைய பட்டத்தை பெற்றிருக்கிறாங்க. அருமையான நம்முடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய கையினாலே அவங்க விருது பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டை முதலமைச்சர் அருமையான எம்ஜிஆர் கையினாலே அவங்க விருது பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? நம்முடைய தேசத்துல வேதனையும் சஞ்சலையும் பாரங்களும் பிரச்சனைகளும் மக்களுடைய வாழ்க்கையிலே யாரையும் தொட முடியாத அளவுக்கு குஷ்டரோகம் நிறைந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களை அவங்க தூக்கி எடுத்து வளர்த்து அனாதை இல்லங்களை கட்டி அவங்க என்ன பண்ணாங்க, இன்றைக்கும் அநேக இடத்திலே காணப்படுகிறது. கையோடு ஞாபகம் சொல்லுவோமா? கர்மான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் இன்றைக்கு இருக்கலாம், இன்றைக்கு உலகம் மாறலாம், ஆனா மாறாதவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். கையை தட்டி நாமே சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மான தேவ பிள்ளைகளே, முதலாவதா நம்ம அங்க வாசிக்கிறோம், உங்கள் நற்கிரிகளை கண்டு. அதில் மீண்டும் படி ரொம்ப அழகான வசனமா இருக்குது பாருங்க. இவ்விதமாய் மனுஷர், அப்போ அன்னை தெரசா அவர்கள் செய்த நல்ல செயல்பாடுகளை கண்டு நம்முடைய முதலமைச்சர்கள், நம்முடைய பாரத பிரதமர்கள் வெளிநாட்டில் கூட அநேக பட்டங்களை வழங்கினாங்க, அவங்கள போலார சொல்லினாங்க. அவங்க மறித்த பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. கையோடு நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க மறிச்சாங்க. அவங்க மறித்த பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. காரணம் என்ன? ஒரு அருமையான ஒரு தாயை இழந்து விட்டோம் என்று சொல்லி. அதே அன்னை தெரசா அவர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு நன்மை செய்யலன்னு சொன்னா என்ன பண்றப்பான யாரும் நினைச்சுட பார்த்துக்க மாட்டாங்க, பரவாயில்ல நினைச்சிருப்பாங்க. உலகமே அழுது, இத்தனை சின்ன பிள்ளைங்க அழுதாங்க. காரணம் என்ன? நற்கிரிகளை கண்டு. அல்லேலூயா. அவங்க இயேசு நம்பினதுனால, இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, நல்ல செயல்பாடுகளை கர்த்தர் அவர் கொடுத்ததுனால ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். நற்செய்தியை ஆரம்பித்தார், உணவு கொடுக்க ஆரம்பித்தார், அநேக ஏழை மக்கள் உதவி செய்ய ஆரம்பித்தார். தேவன் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்மான தேவ பிள்ளையே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. கண்மான தேவ பிள்ளையே, மற்ற ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய நல்ல செயல்பாடை பார்க்கும் பொழுது அவர் நாம் ஆராதிக்கிற அந்த தெய்வமாக இயேசுவை நம்ப ஆரம்பிப்பார்கள். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனையோ அந்த கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு நாம் பல இடத்திலே பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு அவன் திருடனாகவும் கொலைக்காரனாகவும் இருக்கிறான். ஆனா அவன் கிறிஸ்தவன் அல்ல. பெயர் கிறிஸ்தவனை மாற்றிருக்கலாம், பெயர் மாறி இருக்கலாம், ஆனா ஆள் மாறல சொன்னா கிறிஸ்தவன் அல்ல. கண்மான தேவ பிள்ளையே, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. ராம சொல்றா பாருங்க, மனுஷர் மற்றவங்க நற்கிரிகளை கண்டு. படிக்க மீண்டும் படிங்க, அடுத்து படிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஏன் நற்காரியங்கள் என்ன அப்படின்னா, நமக்காக அல்ல, நாம் சுகமா இருக்க வேண்டும் அதற்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமே சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. அப்போஸ்தலர் நடபடிகளில் அதுல 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் ஸ்தேவானை குறித்து நாம் அதிலே வாசிப்போமானால், மிக அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54 ஒருவரும், அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள்
7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து, யாரை பார்த்து? ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவான் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு, பாருங்க, ஸ்தேவானை கொலை செய்வதற்காக, கல்லெறிவதற்காக அவங்க மூர்க்க வெறி கொண்டார்கள். தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக தேவனுடைய அந்த எச்சரிப்பின் தொடர்ந்து நீங்க 6ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல நிறைய விஷயம் அவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து யார், ஆபிரகாம் யார், ஈசாக்கு யார், யாக்கோபு யார், யோசேப்பு யார், குடும்பங்கள் என்ன என்று சொல்லி அந்த 6ஆம் அதிகாரத்திலே 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க இந்த வார்த்தை எல்லாம் உண்மை என்று அறிந்து அவரை கேட்கும்படிய காதை அடைத்துக் கொண்டு அவனை கல்லறிய ஆரம்பிக்கிறார்கள். அவன் கல்லறியும் பொழுது கூட, மரிக்கும் பொழுது கூட, ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 57-58 படிங்க தொடர்ந்து. அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். 60 ரொம்ப அழகான வசனம். 60ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இரத்தப் பழி சுமத்தாதிரும். திருப்படிங்க, அவனோ முழங்கால படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். தன்னுடைய மரணத்தில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவனுடைய சீஷனை, தேவனுடைய பிள்ளையை, தேவனுக்காய் வாழ்ந்த ஒரு மனிதன் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இப்போ இதை பார்த்து இதை கொண்டு போய் அந்த அவனை அடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சவுளுடைய பாத்திரம் வைக்கிறாங்க. சவுல் தான் கடைசி தொடர்ந்து பார்த்தோம்னா சவுல் 9ஆவது அதிகாரத்துக்கு பிறகு அவனை சந்திக்கிறார். சவுலை பவுலாய் மாற்றுகிறார். அந்த பவுல் மூலமாக அநேக நிருபங்களை, அநேக புஸ்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறார். அநேக பாடுகளை பாட ஆரம்பித்தான். அல்லேலூயா. பவுல் சொல்லும் பொழுது நான் ஊழியத்தை நிறைவேற்றி விரும்புகிறேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய மரணம் இன்னொருவனை எழுப்புகிறது. ஒரு மனிதனுடைய மாற்றம், தொழுது கொள்ளுதல், மகிமைப்படுத்துதல் இன்னொருவனை வைராக்கியமாக மாற்றுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்மான தேவ பிள்ளைகளே, மரணத்தில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம பார்த்து அவங்க நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனை ஆராதிக்கிற மக்களாக ஆண்டவர் நம்மை மாற்றிருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிற, மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற, எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த விரும்புகிற காரியம், ஆண்டவர் துதிக்க வேண்டும். என்ன சூழ்நிலையிலும் இந்த ஸ்தேவானை அவன் மரணத்தில் கூட தேவனை மகிமைப்படுத்தினான். சாத்ராக், மேஷாக் அந்த நெருப்பில் இருந்த போது கூட தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தானியேல் சிங்க குகையிலே போட்ட போது கூட அவன் ஜெபித்து அவன் துதிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. தாவீது அவன் ஆந்தரத்தில் அலைந்த போது கூட கர்த்தரை முன்பாக வைக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை தெரிந்து கொண்டதனாலதான் ஆண்டவர் வாழ்க்கைகளை உயர்த்த ஆரம்பித்தார்.
கையை உயர்த்தி ஆமே சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒன்று அவரை துதிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மரியாளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் அங்கே ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கண்ணி எப்படி கர்ப்பவதி ஆவது, ஒரு கண்ணி எப்படி குழந்தை பெறுவது. ஆனால் தேவ பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் குழந்தை பெறுகிறதுனால சந்தோஷப்படுறாங்க. இந்த வார்த்தை கேட்டு சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மற்ற மக்களை அவங்க பார்க்கல, ஜனங்களை அவங்க பார்க்கல, மற்ற மனிதனை அவங்க பார்க்கல, குடும்பத்தை அவங்க பார்க்கல, அவங்க பார்த்தது கர்த்தர். அல்லேலூயா. என் கண்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. சொல்லுங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். வாய்ப்பே இல்லை, குழந்தை பெற வாய்ப்பே கிடையாது, இனி நடக்க வாய்ப்பே கிடையாது என்று வருஷந்தோறும் ஆலயத்தில் வரும்பொழுதெல்லாம் அழுக, வரும்பொழுதெல்லாம் கண்ணீர். இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அடுத்த மாசம் நடக்குமா என்று வரும்பொழுதெல்லாம் புலம்பல். மக்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் புலம்பல். ஆனால் கர்த்தர் அவங்க புலம்பலை ஆனந்த களிப்பை மாற பண்ணினார். கையை தட்டி நாமே சொல்ல போறோம், அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணாளுடைய அந்த அழுகைக்கு கர்த்தர் ஒரு அழகான ஒரு பயம் தரார். அழகான சாமுவேலுக்கு கொடுத்த பிறகு, சாமுவேலுக்கு கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ 1ஆம் அதிகாரம் வாசிங்க 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்ச மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கை எத்தனை விஷயத்தினால நீங்கள் தோல்வி அடைந்து, மனபாரம் அடைந்து, சந்தோஷம் இல்லாமல் நொறுக்கப்பட்டு, வேதனைப்பட்டு நீங்கள் என்ன செய்வது புலம்பி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உங்கள் ஆத்துமா சந்தோஷப்படுவதாக. உங்க உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக மாற்றுவார். காரணம், அவர் சர்வவல்லமை தேவன். அதான் சொல்றாங்க 2 கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள ஒருவரும் இல்லை, உம்மை இல்லாமல் வேறொருவரும் இல்லை, என் தேவனை அல்லாமல் ஒரு கண்மலை இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமே சொல்ல போறோம், அல்லேலூயா. என் தேவனை இல்லாம ஒரு கண்மலை இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணா, தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம தாவீதை குறித்து நம்ம அதிகமா பார்ப்போம் சொன்னா, தாவீது எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிறவனாக, துதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவன் ஊருக்கு வரும் பொழுது தாவீது தன் ராஜா என்பதை கூட மறந்து அவன் தேவனுடைய உடன்படிக்கைக்கு முன்பாக தேவனை ஆடி பாடி மகிழ்ச்சியாக துதிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் தாவீதுடைய வாழ்க்கையிலே துதியை முன்வைத்திருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். என் கண்மான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன நீங்க இருக்கிறதோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ, உடம்பு பலவீனமோ நல்லா இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நல்லவரையும் சொல்லி பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி ராமே சொல்ல போறோம், அல்லேலூயா. 2வதாக தேவன் எதிர்பார்க்கிற, முதலாவது பார்த்தோம் துதி ஜெபம். துதி ஜெபத்தை நாம் அதிகமாக எடுக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போல தேசம் எங்கிலும் இன்றைக்கு ஜெபங்கள் எடுக்கப்படுகிறது. தேசம் எங்கிலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவன் இந்த தேசத்திலே ஒரு ஜெப ஆவி கொடுக்கிறார். ஒரு அபிஷேகம் தரும்பொழுது தேசத்திலே ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிறது. எனக்கு கடைசி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் கடைசி காலங்கள். மத்தேயு 24 வாசிக்கிறது போல கடைசி காலங்கள்.
அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கொரோனா வைரஸ் மாறும் 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 சொன்னாங்க. ஆனா மாற முடியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. பல லட்சங்கள் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியாக அவருடைய முதலாளி சொன்னாரு, இது நிப்பாட்ட நம்ப முடியாது, கடவுளால அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அந்த கடவுளை நோக்கி அநேக மக்கள் இன்னைக்கு மன்றாட ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். ஐயா நாமே சொல்லுங்க. முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் துதியும் ஜெபத்தை எடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டுடைய நற்செய்தி பணியை நாம் பெற்று சொல்வது போல, அன்னை தெரேசாவுக்கு நற்செய்தி பணி ஈடுபட்டது போல நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை நற்செய்தி பணியை அறிவிக்கிற மக்களாக தேவன் நம்மை மாற்ற வேண்டும். சங்கீதம் 96 அதிகாரம் 3 வாசிக்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 96 அதிகாரம் 3 வசனம். வாசிக்கலாமா? 96:3. ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. விவரித்து சொல்லுவதுதான் நற்செய்தி, சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார்? மனிதன் யார்? மனிதன் ஒரு பாவியான மனுஷன். ஆதாம் மூலமாக பாவம் பிறந்தது. அந்த பாவத்திற்கு மக்கள் பல விமர்சன முயற்சி பண்ணாங்க, ஒன்றும் அந்த பலனளிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் இந்த பாவத்துக்கு முடிவு வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். இன்றும் அவர் அவருடைய அபிஷேகத்தினாலே பரிசுத்தராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்பும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில இயேசு மாற்றத்தை உண்டு பண்ணாதான் சுவிசேஷம். நாளுக்கு நாள் அவருடைய நற்செய்திகளை நீங்க சொல்லுங்கள். ஜாதிக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஏசாயா 66 அதிகாரம் 19 வாசிப்போமானால், நான் மிக வேகமா போறேன், ஆசீர்வதிப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 19 வசனம். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கண்டு கடைசி வாங்க. அவர்கள் என் மகிமையை அவர்கள் என் மகிமை, அதான் ரொம்ப அழகான வசனம். கடைசிப்படி அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். கையை தாமே சொல்லுவாங்க, என் மகிமையை. ஆண்டவர் மகிமை வெற்றி சிறந்தார். மரணம் அவரை தடுக்க முடியவில்லை, பாதனார் தடுக்க முடியவில்லை, அரசர் தடுக்க முடியவில்லை. ஆண்டவர் 3 நாளில் மகிமை வெற்றி சிறந்தார். அப்ப அந்த மகிமையை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பார்கள். நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28:18 வாசிக்கணும்னு சொன்னா அதை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமஸ்த ஞானஸ்தானம் கொடுத்து அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடியும் பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய மகத்தான ஒரு கட்டளை, இயேசு கிறிஸ்துடைய மிக முக்கியமான கட்டளை என்னன்னு சொன்னா, நீங்க இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை நீங்க சொல்லணும். அல்லேலூயா. எந்த நிலையிலோ எந்த சூழ்நிலையிலோ சமயம் சொல்லப்பட்ட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை என்ன சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. திருவசனத்தை அறிவிச்சு கொண்டே இருக்கணும்.
என்ன நமக்கு சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா சாதகம் அமையும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதான் சொல்றாரு. அப்போது சமீபத்தில் வந்து சொல்றீங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அல்லேலூயா. இந்த தேவனுடைய கட்டளைகளை அறிவிக்கிறவர்களாக, சொல்லக்கூடிய மக்களாக தேவன் நம்மை மாற்ற வேண்டும். கையில உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். கர்மான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் நம்ம 5:14 வாசிக்கிறது போல நம் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவை மகிமைப்படுத்துகிற காரியம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். ஜெபிக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். அவருக்காக நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மகிமைப்படுவதற்காக நம்ம செய்கிற எல்லாமே நமக்காக அல்லங்க, நம்முடைய கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இயேசு மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில என்று சொல்லி இந்த நிலையிலையும் நம்ம ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக எந்த நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை எப்படி ஆகிலும் நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நாகமான் என்ற ஒரு படைத்தலைவன், அவன் முக்கியமா தளபதியா இருந்தான். அவன் ஒரு அதிகாரியா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்தது, குறைவு இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் அது எங்கேயும் முயற்சி பண்ண முடியல. ஆனா ஒரு சிறு பெண், அந்த வீட்டை வேலை செய்த ஒரு சிறு பெண், அவங்க அந்த வீட்டை அந்த ராஜா அந்த நாகமானுடைய மனைவிக்கு அறிவிக்கிறாங்க, அம்மா எங்க ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், தேவ மனுஷன், அங்க நீங்க போன சுகமாயிடும். இந்த வார்த்தை அவங்க மனைவி சொல்றாங்க, ஐயா நீ அந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லி. அவன் அங்க போய் அந்த மனுஷன் வார்த்தை கேட்ட பிறகு அந்த குஷ்டரோகம் மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம மக்களுடைய வாழ்க்கையிலே குறைவு, எதெல்லாம் குறைவு, என்னென்ன குறைவு இருக்கிறதோ, பொருளாதார குறைவு, சஞ்சலங்கள், விடுதலை இல்ல, சாபம், வேதனை, பெல்லிசுனியம், மாந்திரீகம், பலவிதமான பிசாசின் வல்லமைகள், சாபங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், செய்த பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு குறைவா இருக்கிறது. இந்த குறைவை நிறைவாக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று கொண்டு ஜெபம் பண்ணலாம். காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறது போல, நற்கிரிகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியா. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே மகிமைப்படுத்துற மக்களாக மாற்றுங்க. எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 18 வயது நிரம்பிய ஒரு வாலிப பிள்ளை, அன்னை தெரசா தன்னுடைய சிறு வயதிலே நற்செய்தி பணிக்கு அர்ப்பணித்தார்கள். தேசத்தை விட்டு தேசம் வந்தாங்க. தனி ஒரு பெண்ணாக தன்னோடு சில சகோதரர் நினைத்துக் கொண்டு தைரியமாய் அந்த காலத்துல தைரியமே வாழ்ந்தாங்க. தன் கையில் இச்சித்து போனதை கூட அவங்க யோசிக்காம, ஆனா அதை நமக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. இன்றும் அன்னை தெரசாவை உலகம் போற்றுகிறது.
அநேக அநாத இல்லங்கள், அநேக ஸ்கூல், அநாத ஸ்கூல், எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள், தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள், தொட்டியில் கிடந்த குழந்தைகள் எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. குஷ்டரோகிகளை தொட்டு தன் கையால் தொட்டு அந்த காயத்தெல்லாம் தொடச்சாங்க. மருத்துவமனை கட்ட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இயேசு நன்மை செய்தார். நற்கிரிகை இயேசு செய்தார். சிலுவையிலே இயேசுவை தொங்கும் பொழுது கூட அவர் சொல்ற, பிதா இவர்களை மன்னியும். இயேசு ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுத்தார், வியாதியை மாற்றினார், தடுத்து வந்த மக்களுடைய பாவங்களை மன்னித்தார், சாபங்களை மாற்றினார். ஒரு புது வாழ்வை இயேசு பிறப்பித்தார், புது நம்பிக்கை இயேசு பிறப்பித்தார். மரித்த மனிதனை இயேசுவோடு எழுப்பினார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. நம்ம செய்யற காரியம் எல்லாம் நமக்காக இல்லைங்க, பிதா மகிமைப்பட வேண்டும், இயேசு மகிமைப்பட வேண்டும், கர்த்தராகிய தேவன் மகிமைப்பட வேண்டும். அன்னை தெரசா மரித்த பொழுது உலகமே கண்ணீர் வடித்தது. அதே நாள்ல வேற ஒன்றும் மறிச்சாங்க. வேற நாட்டுல சொல்ல விரும்பலை போத அது உலகம் எப்படி பார்த்திருக்குன்னு தெரியல. கர்மண தேவ பிள்ளையே, இருக்கிற காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம நிர்ணயிக்க முடியாது நம்முடைய காலங்களை. ஆனால் இருக்கிற காலத்திலே ஜெபம் பண்ணி துதித்து ஜெபம் பண்ணி நம்மால் இயன்றதை தேவனுக்காக செய்து தேவன் நற்செய்தி பணியை நாம் அறிவிக்கும் பொழுது பிதா மகிமை அடைவார். பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் நம்மை அழைப்பார், மகனே மகளே, இப்படி எல்லாம் உலகத்திலே வாழ்ந்தாயே, எனக்காய் நீ வாழ்ந்தாயே, வா என்று இயேசு அன்போடு அழைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. இல்ல சேர்த்து பாட்டை பாடுவோம். இங்க இல்லாத நாள் ஒரு நாள் இல்ல ஆண்டவரே, உம்மை தேடாத நாளும் இந்த நாள் இல்ல. ஹல்லேலூயா. முடியுமா? பொறுமையை கடனை தட்டி பொறுமையாக பாடை முடிந்தவர்களாக. நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மை தேடாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? இயேசு இல்லாத நாளும் உம்மை தேடாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா இல்லாத நாளும் உம்மை தேடாத வாழ்வும்
பேரின்பம் சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். சொல்லுமா செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சுத்தம் செய்யும் என் இயேசையா. இயேசையா இயேசையா நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வும் இயேசையா. இயேசையா பிள்ளை இயேசையா. பிள்ளை இயேசையா. இயேசையா இயேசுவே 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 கூப்பிடப்பா. இயேசையா இயேசையா இயேசையா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசையா இயேசையா உம் பிள்ளை நானையா. லேவியராகமம் எசேக்கியேல் 44:4 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தினால் மகிமை நிறைந்தது. நாளாகமத்திலே வாசிக்கிறோம் 29, கர்த்தாவே மாட்சிமையும் மகிமையும். எஸ்ஏ 49:3 வாசிக்கிறோம், உன்னில் நான் மகிமைப்படுவேன். லூக்கா சுவிசேஷம் 2:4 வாசிக்கிறோம், உன்னர் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதான மனுஷனும் பெரிய உண்டாவதாக. இயேசு பிறந்த பொழுது தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனசு மேல் பிரியும். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம், நற்கிரிகளை தொடங்கினவர் அவர். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1:5 கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருவர் நீங்க நின்று நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:5. உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிய நடத்தி, திருப்படிய முடிய நடத்தி தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து நாள். அப்ப நற்கரியை தொடங்கின ஆண்டவர்
நிறைவேற்ற முடிக்க அவரால் வல்லவராய் இருக்கிறார். அப்ப நம் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுதே நமக்குள்ளாக ஒரு நல்ல செயல்பாடுகள், நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்கவும் முடியும். எப்பொழுது முடியும்? அந்த உலகம் அதாவது பரவதை எடுத்துக்கொள்ள, அதாவது வருகையிலே அல்லது நம்முடைய மரணம் முந்தினாலும் அது வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் முடிக்க அவரால் கூடும். ஆனால் தொடங்கினவர் இன்னும் முடிக்கவில்லை, செய்து கொண்டிருக்கிறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த பிள்ளையாகி நாங்கள் இந்த சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க இந்த நிகழ்ச்சி மூலமா எங்கள் வீடுகளிலே அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்க, துதிக்க, ஆண்டவருக்காக இதாகிலும் செய்ய, சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்க அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சுலோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சமாதானம் சந்தோஷம் நம்முடன் உலகத்துல பரிசுத்தவான்கள் யாருடன் இன்றும் என்றும் சதாக்காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.